இந்த வணக்கம் சொல்வது கூடுமா என்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது, இதுக்கு முந்தி நம்ம என்ன சொன்னோமா, வணக்கம் செய்வது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது, அது யாருக்கும் சொல்லக்கூடாது என்று பிஜே முன்னாடி சொன்னார். இப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டால், வணக்கம் சொல்றது தப்பு இல்லைன்ட்டார். ஷிர்க்குங்க, எப்படிப்பட்ட விஷயம் ஷிர்க்கு. அந்த ஷிர்க்கான விஷயத்தை நியாயப்படுத்துறாரு. அன்னைக்கு சரியா சொன்னாரு, இன்னைக்கு என்னவாச்சு தப்பா சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஒரு கருத்தை பரப்புறாங்க. யாரே இந்த டிஎன்ஜியில் உள்ள அறிஞர்கள்னு சொல்லக்கூடிய அறிவியினர்கள் பரப்புறாங்க. அதில் ஒரு 30 செகண்ட் எடுத்து போட்டு அதுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத போடுறாங்க. வணக்கம் சொல்லலாங்கிறார். அல்லாஹ் எவ்வளவு தரிகட்ட ஆளாக மாற்றி விட்டான் என்று விளங்குகிறதா இல்லையா? அல்லாஹ் ஆக்குகிறான். எப்படி ஆக்குகிறான்? ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், வணக்கம் சொல்லலாமா கேட்கிறார். உடனே இவருக்கு பதில் சொல்லுகிறார், எந்த பிஜே தர்காவை எதிர்த்தவர், தரிகாவை எதிர்த்தவர், மதுகபுவாதிகளை ஓட ஓட விரட்டியவர், அவர் சொல்லுகிறார், வணக்கம் என்று சொன்னால் அவர்கள் என்ன அர்த்தத்தில் சொல்வார்கள் என்று இருந்தால், அகராதியில் அப்படி இருந்தால் அவர்கள் ஒரு விதமாக புரிந்து கொண்டால், நீங்க ஒரு விதமாக புரிந்து கொண்டால் அதனால பிரச்சனை இல்லை, வணக்கம் சொல்லலாம், அதை அல்லாஹ் கண்டுபிடிக்க மாட்டான் சொல்லுகிறார். ஏகத்துவ கொள்கை உயிர் மூச்சு, லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுற முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர நாங்க யாரையும் வணங்க மாட்டோம். ஆனால் வணக்கம் என்பது அகராதியில பொருள் பார்க்கணுமா? என்ன அகராதியில பொருள் பார்க்கிறது? வணக்கத்தை எப்படி சொல்லுகிறார்கள்? ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு, வணக்கங்கன்னு கையை தூக்கி கும்பிடுறாரு. அவர் வாழ்த்துங்கிற அர்த்தத்தில் சொல்றாரா, வணக்கங்கிற அர்த்தத்தில் சொல்றாரா? வாழ்த்துங்கிற அர்த்தம் குறைந்த சதவீதம் தான். அதே ஆளு சூரியனை கண்டால் வணக்கம் என்பார். அதே ஆளு பூமியை, பூமாதாயை நான் வணங்குகிறேன் என்பார். அப்ப பூமாதாய்க்கு வாழ்த்து தெரிவிச்சாரா? சூரியனுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரா? எத்தனை இடத்தில் நான் என் தந்தையை வணங்குகிறேன் என்பார். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் அவர்களுடைய அகராதியில் வாழ்த்து என்ற வடிவத்தில் உள்ள வணக்கம் அது. வாழ்த்து என்றால் முற்றிலும் வாழ்த்தாது, வாழ்த்து என்ற வடிவத்தில் உள்ள வணக்கம். அப்படியான ஒரு வணக்கத்தை நீங்க என்ன சொல்றீங்க? வணங்கலாம், வணக்கம் என்று சொல்லலாம். உங்களை அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான்னு விளங்குதா? தீமையை வெறுக்கும் வரைதான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஞானத்தை தருவான். இன்னைக்கு வணக்கம் கூடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைமை தள்ளப்பட்டு விட்டதா இல்லையா? திரையரங்குகள்ல, சினிமா தியேட்டர்ல தேசிய கீதம் பாடக்கூடாது என்று நாம் பேசுகிறோம். ஏன் பேசுறோம்? அதிலே வணக்கம் என்று வருகிறதும் என்கிறோம். அவன் பூமியை என்ன செய்யறான்? வணங்குறான். அப்ப அதெல்லாம் எதிர்த்தமா இல்லையா? சரி, ஒரு பேச்சுக்கு இல்லங்க வணக்கங்கிறது வாழ்த்துதான் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, சந்தேகத்துக்குரியதை விட்டு நீங்கள் விலக வேண்டும். இது என்ன மாதிரி பிரச்சனை? இது ஒருத்தர் நம்மளை இப்படி வணங்குறாரு, வணக்கம்னா சும்மா வணக்கம்ன்றுவாரா? கையை எடுத்து கும்பிடுவார். நீ பதிலுக்கு கையெடுத்து கும்பிடுவியா? அப்படி என்ன சொல்லு? நீங்க எப்படி சொல்லணும்னு கேட்டா, வணக்கம் என்று அவர் கையெடுத்து கும்பிடும் போது நீங்கள் கையெடுத்து கும்பிடாமல் வணக்கம் சொல்லுங்கள். சொல்லுங்க, இந்த நிலைமைக்கு தான் நீங்கள் மாறுவீர்கள். அப்ப என்ன மாதிரியான ஒரு நிலைமையில நீங்க எவ்வளவு மார்க்கறிஞராக இருந்தீங்க? அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு இல்மை கொடுத்திருந்தான்? எவ்வளவு பெரிய அசத்தியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறீர்கள்? இன்னைக்கு ஒரு தவறின் காரணமாக இந்த அளவுக்கு நீங்கள் மாறிவிட்டீர்களா இல்லையா? அதை பார்க்கிறோம். एक रिक्वेस्ट मानिए और बाकी का आपका मानेंगे। दो दिन के बाद जो भी बोलेंगे हम लोग कुछ भी एक रिक्वेस्ट मानिए और बाकी का आपका मानेंगे। दो दिन के बाद जो भी बोलेंगे हम लोग வணக்கம்லாம் சொல்லாம ஃபத்வா கொடுத்தாச்சுல, வணக்கம் சொல்றது
நம்ம கூட இருக்கிற வரையும் வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்ப வணக்கம் சொல்லாமன்னு கேட்டா வணக்கம் சொல்றது 2 வகையா. வணக்கம் சொல்றது இப்ப 2 வகையா போயிருச்சு. 2 வகை. ஒண்ணு என்ன, வணக்கம்னு சொல்லி வணக்கம் சொல்றது, இது ஒரு வகை. வணக்கம் தானே எல்லாரும் சொல்லுவான், வணங்குதல்ங்கிற அர்த்தத்துல வணக்கம் சொல்றது ஒரு வகையா. இன்னொரு வகை என்ன, வணக்கத்தை மனசுல நாடாம வேறொரு அர்த்தத்துல நான் உங்களை வாழ்த்துறேன், உங்களுக்காண்டி துவா செய்யறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கணுமா. மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சொல்றது என்ன, வணக்கம். வணக்கம்னு வாயில சொல்றது, ஆனா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறது, நீங்க நீடூழி வாழன்னு அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கிறேன், துவா செய்யறேன். துவா செய்கிறேன் என்று மனதில் நாடிக்கொண்டு, வாழ்த்துகிறேன் என்று மனதில் நாடிக்கொண்டு வணக்கம்னு வார்த்தையில சொல்லலாங்கிறார். அப்படி இருக்கா? வணக்கம்னு அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் தானே நீங்க பார்க்கணும். சொல்லுக்கு என்ன அர்த்தம், வணங்குகிறேன் என்று அர்த்தம். வணங்குகிறேன் என்கிற அர்த்தத்தை நான் வேற ஒரு அர்த்தத்தை நான் சொல்லி சொல்லலாமா? இது ரஷாலி சொன்ன மாதிரி இருக்கு. சந்தன கூடு கூடுமான்னு கேட்டா மார்க்கத்தின் பெயரால் செஞ்சால் கூடாது, மார்க்கத்தின் பேர்ல செய்யலாம் கூடும். ஒரு ஃபத்வா வராது. எது கேட்டாலும் 2. உருவசு கூடுமா, அதே தான். எதுக்கு ஒவ்வொன்றுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? 2 பதில் என்ன, மார்க்கத்தின் பெயரால் செஞ்சால் கூடாது, சும்மா செஞ்சா கூடும். சும்மா ஒருத்தர் வந்து உருவசி இருக்கிறாரு, சும்மா தர்காவுக்கு போறாரு, சும்மா சந்தன கூடு இருக்கிறாருன்னு அது கூடும். ஜமாலி சொன்னார்ல, அப்துல் காதர் ஜெயிலானி பேர்ல இருக்கிறீங்க, ஷாவுலமி பாஷா பேர்ல கோழி இருக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி கூடுமான்னு கேட்டா, ஏன் உங்க வீட்டுல உங்க மாப்பிள்ள வர்றாரு, மாப்பிள்ளைக்காண்டி கோழி இருக்கிறது இல்லையா? உங்க வீட்டுல மருமகன் வர்றாரு, மாப்பிள்ள வர்றாரு, மாப்பிள்ளைக்காண்டி கோழி இருக்கிறீங்கள, எல்லாரும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, மாப்பிள்ள வந்திருக்காரு ஒரு கோழியாரு அப்படிங்குவாங்களாம். இப்ப மட்டும் அறுக்கிறீல்ல, இப்ப பிஸ்மில்லா சொல்லி தானே அறுக்கிறீங்க. அப்ப உங்க மாப்பிள்ளைக்கு அறுத்தாலும் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறதுனால அது எப்படி கூடுமோ அது போலத்தான் நீங்க முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்காக வேண்டி அறுத்தாலும் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறதுனால அதுவும் கூடுங்கிற. இதுதானப்பா விளையாட்டு. அவனும் நம்ம சொல்லல, என்னடா மார்க்கத்தை இஷ்டத்துக்கு விளையாடுறீங்க, நீ சொல்லிட்ட மாதிரி உங்க மாப்பிள்ளைக்கு கோழி அறுத்தா மாப்பிள்ளை சாப்பிடுவாரு, முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி சாப்பிடுவாரா? என்ன நீ இஷ்டத்துக்கு மக்களுக்கு மார்க்கம் சொல்றது இப்படியா சொல்றதுன்னு அங்க கேள்வி கேட்டோமே, அதையெல்லாம் விட்டு இப்ப என்னவா, வணக்கம் வந்து வணக்கம்ங்கிற அர்த்தத்துல சொல்லக்கூடாதான், வேறு ஒரு அர்த்தத்தை உள்ளத்தில் நாடிக்கொண்டு வணக்கம்னு சொன்னா சொல்லலாம். இதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன் அல்லாஹ் அப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா? குர்ஆன் அல்லாஹ் எப்ப சொன்னா, வார்த்தையின் சட்டம் எப்போது மாறும் என்றால் நிர்பந்தமான சூழலில் மட்டும்தான். ஒருவன் நிர்பந்திக்கப்படுறான், இல்லாமல் உக்ரிஹ ஓ கல்புஹு முத்துமையின்னும் பில் ஈமான், உள்ளத்தால ஈமானை நினைச்ச நிலையில, நம்பிய நிலையில, வாயினால நிர்பந்தமான சூழ்நிலையில அவன் இறை மறுப்பான வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். நிர்பந்தத்துல தான். நிர்பந்தத்துல நீங்க வந்து சிலைக்கு சக்தி இருக்குன்னு சொன்னா கூட அந்த வார்த்தைக்கு தண்டனை கிடையாது, குற்றம் கிடையாது. இங்க ஒண்ணுமே இல்லை. இப்படி பேட்டி எடுக்கிறதுக்கு டிவிக்கு போகணும், கேள்வி பதில் நிகழ்ச்சிங்கிற பேர்ல அட்டன் பண்ணணும். டிசைனா பொம்பளைங்க உட்கார வச்சு கேள்வி பதிலுங்கிற பேர்ல அவங்கள கேட்க வச்சு பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு இப்ப வணக்கம் சொல்லி ஆகணும். வணக்கம் தான் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சட்டம் மாறுதா? வணக்கம் சொல்லலாம், எப்ப சொல்லலாம், வணக்கம்ங்கிறது அர்த்தத்தை நாடாம உள்ளுக்குள்ள வாழ்த்துகிறேன் என்கிற அர்த்தத்துல சொல்லலாம்னு இப்ப இஷ்டத்துக்கு சட்டம் மாறுது. இப்ப சொன்னதை என்ன சொன்ன, அந்த சொன்னதுல உள்ள 4 நிமிஷம் உள்ள ஒரு வீடியோ, அந்த 4 நிமிஷத்துடைய வீடியோ ஒரு 30 செகண்ட் மட்டும் எடுத்துக்கொண்டு வணக்கம் சொல்வது தப்பு இல்லை என்று சொல்லிவிட்டார்னு போட்டு வணக்கத்தை பத்தி பயங்கரமா வளர்க்குறான். மக்கள் மத்தியில வந்து தௌஹீதை விட்ட போயிட்டாரு, வணக்கம் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே, இப்படித்தானே ஏற்கனவே சொன்னாரு, இப்ப வந்து அப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்லி என்ன செய்யறான், இதை போடுறான். இதை பத்தி உங்களுக்கு என்ன விளங்க, இந்த தௌஹீதை விட்டு போயிட்டாரு, எல்லாத்துக்கும் ஒன்றா மாதிரி அதையும் விட்டு போயிட்டாருன்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, 30 செகண்ட் போடுறேன்னு அது முழுசு என்ன, அதான் உங்களோட கடமை. இவ்வளவு 30 செகண்டா ஒருத்தன் சொல்லியிருப்பான், அதில் அது எந்த இடத்துல வருது, எதுக்கு சொல்றான், என்ன முழுசா வந்து அந்த அர்த்தம் வருதான்னு பார்க்கணுமா இல்லையா? அந்த முழுசை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், வணக்கம் என்று சொல்வது வணக்கமாகாது, அது வாழ்த்து தான் என்று சிலர் சொல்கிறார்களே, சரியா? கிளையாங்குடி காதல் மையங்கிறவர் கேட்கிறார். அதாவது ஒருத்தரை பார்த்து வணக்கம்னு கும்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க, இதை எடுத்து போட்டுருவாங்க. இப்படி சொல்லி காட்டுறாங்கல்ல, இதை மட்டும் கட் பண்ணி பீஜ கும்பிடுற காட்சின்னு என்ன செய்வான், அப்படி போட்டாங்க ஒருத்தர். இப்பெல்லாம் ஆளுக்கு இருக்கிறது. அப்ப வணக்கம் என்று சொல்வது வணக்கம் கிடையாது, அது வாழ்த்து தான் அப்படின்னு சிலர் சொல்றாங்களேங்கிறாங்க. அப்படி கருதுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா வணக்கங்கிறத வந்து இவனும் சொல்றான் அவனும் சொல்றாங்கல்ல, அவங்க எதனால இதை கேட்கறாங்கன்னு கேட்டா, கீழே உள்ளவன் மேல உள்ளவனை பார்த்து வணக்கம்ங்கிறான், அப்ப அதுல வழிபாடுங்கிற அர்த்தம் வருது. மேல உள்ளவனு கீழே உள்ளவனு வணக்கம்ங்கிறான, அங்க வழிபாடு வரலையே. இப்ப எம்ஜிஆர் இருக்காரு, கருணாநிதி இருக்காருன்னு வைங்களேன், அவர் பார்த்து வணக்கம் ஏங்குறான், அவரும் வணக்கம்ங்கிறாரு. அப்ப அவர் வந்து இவங்களை வணங்குவாரா? வணங்க மாட்டாரு. அப்ப அதை வச்சு என்னன்னு கேட்டா அது வாழ்த்து தான் சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க. 2 சைடும் வந்து இருக்கிறதுனால, 1 சைடா இருந்தா வழிபாடுலாம்,
ஏதாவது கீழே உள்ளவன் தான் வணக்கம்ங்கிறான், மேல உள்ளவன் தலை ஆட்டுறான் அப்படி சொன்னா இவன் வணங்கத்தான் செய்யறான்ங்கிறது அந்த ஒரு லாஜிக்கலி சொல்றாங்க. அது நடைமுறையில சரிதான், அந்த அர்த்தம் அவன் வணங்குறதுங்கிற அர்த்தத்துல வந்து இல்ல. ஆனா தலைவர்கள் அப்படி சொன்னாலும் இவன் சொல்லும் போது என்ன மாதிரி நினைச்சு சொல்றான், நடைமுறையில் சிந்திக்கணும். தலைவர்கள் வணக்கம்னு சொல்வதற்குரிய அர்த்தம் வேற. இப்ப செலவாத்து சொல்றது இருக்குல்ல, அல்லாஹ் செலவாத்து சொல்றான்னு இருக்குது, மலக்கு செலவாத்து சொல்றாங்க, நம்ம செலவாத்து சொல்றோம். மூணு கண்ண அர்த்தம் வேற வேற ஆகுதுல. அல்லாஹ் செலவாத்து சொல்றான், அல்லாஹ் முசல்லி அலா முஹம்மது சொல்றான்னு அர்த்தமா, அல்லாஹ் சொல்றான்னு அருள் புரிகிறான்னு அர்த்தம். மலக்குகள் செலவாத்து சொல்றாங்கன்னு என்ன அர்த்தம், இறைவா அவருக்காக வேண்டி துவா செய்யறாங்க, நம்மளும் துவா செய்யறன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி நாம செலவாத்து சொல்றதுக்கு அர்த்தம் துவா செய்யறது. அல்லாஹ் செலவாத்து சொல்றாங்கிற வார்த்தை அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அருள் செய்வது, அருள் புரிகிறான். அவன் போய் யார்ட்டையும் துவா செய்யிட்டு இருக்கல அப்படின்னு அர்த்தம் மாறுது இல்லையா ஆளை பொறுத்து. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா அதுல ஒரு வகையில் அவங்க சொல்ல சரி மாதிரி தெரியுது. இன்னொருல பாத்தீங்கன்னா அந்த கீழே உள்ளவன் எல்லாம் அவர் தெய்வமா நினைத்துக் கொண்டு ஐயா தாம்பதான் எல்லாம் சொல்லி தெய்வமேன்னு சொல்லிட்டு காலைல விழுகுறாங்க. அவன் மனசுல என்னன்னு கேட்டா இவர் ஒரு நம்ம கடவுள் மாதிரி தான் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்ப இவன் என்ன நினைச்சுக்கிட்டு சொல்றான்னு பார்த்தா வணக்கம் நினைச்சான்னு சொல்றான். அவங்க சொல்ற வணக்கத்துக்கு வேண்டாம் இல்லைன்னு சொல்லுங்க. அவன் என்ன செய்யறான், வணக்கம்டா நம்ம ஒரு பார்மாட்டிக்கு நம்ம சொல்லிக்கிறோம், வணக்கம்லாம் இல்லை இது மாதிரி அற்ப பைய அப்படி நினைத்து கொண்டு வணக்கம்னு சொல்றான்னு சொன்னா எப்படி நீங்க பிரிக்கலாம்? தலைவர்கள் பதில் வணக்கம் சொல்வது வந்து வணக்கத்தில் சேரலை, தொண்டர்கள் தலைவர்களுக்கு செய்வது வந்து வணக்கத்தில் தான் சேர்க்கிறதுங்கிற ஒரு கான்செப்ட் அதுல அடங்கி இருக்குது. அந்த அதை நினைத்து கொண்டு இல்லைன்னு சொன்னா இதை நினைச்சு இருக்குங்கிற மாதிரி வருது. இது எல்லாத்தையும் விட நன்னண்டு ஒருத்தர் பெரிய தமிழ் பேராசிரியர் புலவர் இருந்தார். அவரு தினமணியிலேயே இந்து பத்திரிகையில ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தார். பழைய காலத்துல உள்ளது, அவர் இருக்கிறான்னு யாவும் இல்லை. அவர் ஒரு ஆர்டிகல் இருக்க ரொம்ப காலத்துக்கு நான் படிச்சிருக்கிறேன். என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த வணக்கங்கிறது வந்து வணக்கத்தை தான் குறிக்கும், அதுக்கு அதான் அகராதியில அர்த்தம், தமிழ் மொழி மரபு பிரகாரம் அதுதான் அதுக்கு அர்த்தம், அதை வந்து மனுஷனுக்கு பயன்படுத்தாதீங்க, எவனையும் வணங்கக்கூடாது, சுயமரியாதைக்கு இருக்குன்னு சொல்லி அவர் எழுந்தார். ஒரு மொழி வல்லுநர் வாங்கி உதாரணம் காட்டுறேன், அதுக்கு அவர் என்ன ஆதாரமாகிட்டான்னு சொல்லக்கூடாது. ஒரு மொழிக்கு மொழி வல்லுநர் ஆதாரம் காட்டுறாங்க. ஒரு தமிழ் மொழிக்கு ஒரு அத்தாரிட்டியான ஒரு பேராசிரியராக இருந்ததுனால அவர் வந்து அது மாதிரி எழுதியிருந்தார். அதான் அதுக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது நம்ம ஏன் அந்த சந்தேகத்துக்குரியதை வந்து நம்ம சொல்லணும் அப்படித்தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. மக்கள் சொல்ற வணக்கத்துக்கு இந்த அர்த்தமாகவும் தலைவர்கள் சொல்ற அர்த்தத்துக்கு அந்த அர்த்தமாகவும் பிரிச்சு தான் ஒரு நியாயமான வழக்கமா தெரியுது. அதனால நம்ம சொல்லக்கூடிய வணக்கம் வந்து கண்டி வணக்கம்னு சொன்னாலேயே அவன் வந்து நம்மளை கும்பிடுறான்னு தான் வணங்கிக்கிறான், நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி வர்ற காரணத்தினால தவிர்ப்பது, அது இபாதத்து வணக்கம் சம்பந்தப்பட்டது அவர் இருக்கிறதுனால அந்த மொழி வல்லுநரும் அந்த அர்த்தம் அவர் சொல்றதுனால தவிர்த்து கொள்வது நல்லது. இது நம்மளா புரிந்து கொள்ற விஷயத்துக்கு சொல்றோம். ஒருத்தருக்கு வந்து இல்லைங்க இவன் வழக்கு அவன் வழக்கு அந்த அர்த்தம் வராதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மனசாட்சி உங்களுக்கு சரின்னு பட்டா அதை போய் நாங்க தடுக்க முடியாது. அவருக்கு அந்த அர்த்தமே இல்லவே இல்லை அப்படின்னு நமக்கு இப்படிதான் தெரியுது, உங்களுக்கு வேற மாதிரி. இதெல்லாம் நஷ்ட கொண்டு நேரடியான குரானை கொண்டு சொல்ற விஷயம் அல்ல, நம்ம புரிந்துணர்வு அடிப்படையில் சொல்ற ஒரு விஷயம். உங்களுக்கு மொழி வல்லுநர்கள் சொல்லி வேற மாதிரி சொல்லி வேற ஒரு அர்த்தம் தெரிஞ்ச அந்த அர்த்தம் வரவே வராது, வாழ்த்துன்னு தான் அர்த்தம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அறவே உறுத்தல் இல்லாம அந்த அர்த்தம் தான் தெரியுதா? உங்களால குற்றம் பிடிக்க மாட்டான், அவ்வளவுதான். சென்ற வாரம் ஒரு கேள்வி பதில் சொல்லும் பொழுது இந்த வணக்கம் சொல்வது சம்பந்தமாக ஒரு கேள்வி வருது. கேள்வி என்ன நல்லா கவனிக்கணும். கேள்வி என்ன கேள்வி வருது? வணக்கம் என்ற வார்த்தைக்கு கேள்வியே என்ன கேள்வி என்று கேட்டால், கேள்வி கேட்டவர் வந்து அகராதி அடிப்படையில மொழி அடிப்படையில அந்த வாசகத்தை கேட்கிறார். வணக்கம்னு சொல்றது வார்த்தையை வச்சுட்டு கும்பிடுற மாதிரி அர்த்தம் இருந்தாலும் அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்லைங்கிறாங்களே. அதாவது வணக்கம்ங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லை. எந்த வணக்கம்? அதாவது வழிபடுறது, கடவுளா நினைச்சு வணங்குதல் என்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு இல்லை. சும்மா கீழ்ப்படிதல், பணிதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது என்று சொல்லுகிறார்களே, அது சரியா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொன்னேன்? இது வந்து முந்தி சொன்ன பதிலுக்கு மாற்றமா போச்சான். முந்தி ஒரு தடவை இதே மாதிரி கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லி இருக்கிறேன். அந்த பதிலுக்கு இப்போ உள்ள பதிலுக்கு நேர் முரணாகி விட்டது என்று சொல்லி சுப்ஹானல்லாஹ் ஆளாளுக்கு அதை பரப்புறாங்க. முந்தி சொன்னது என்ன, இப்ப சொன்னது என்ன? ஒரு முரணுமே இல்லை. முந்தி சொன்னதுக்கு இப்ப சொன்னதுக்கு எந்த கடுகளவு முரணும் இல்லை. முந்தி சொன்னது போடுற அது என்ன செய்யறாங்க, கட்டேசில் ஒரு சின்ன துண்டை மட்டும் எடுத்து கொடுத்து திருப்பி திருப்பி 8 தடவை போட்டு என்ன செய்யறாங்க, மண்டகாஞ்ச மண்டலத்தில் உள்ள ஆள்கள்லாம் என்ன செய்யறாங்க, பரப்பி கொண்டிருக்கிறார்கள். என்ன நான் அந்த முந்தின பதில நான் என்ன சொல்லியிருக்கிறேன்,
ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில கேட்கறாங்க வணக்கம் சொல்லலாமாண்டு, அந்த பதிலை இப்ப எடுத்து போடுறாங்க. நேற்று சொன்னதை பாருங்கள், நேற்று என்ன சொல்லியிருக்கிறேன்? ரத்த நாளங்களில் கூட வணக்கத்துக்குரியவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லைங்கிறதுல உறுதியாக இருக்கிறது. இருந்தாலும் நம்ம போடுற ஃபோனு மாற்று மதத்தினருக்கு போட்டோம்னா அவங்க வணக்கம் சொல்கிறாங்க. நம்ம மொழியும் தாய்மொழி தமிழ் தான், வேறு எதுவும் கிடையாது. அதனால் வணக்கம்னு சொல்ல வேண்டியது நிர்பந்தத்துக்கு ஆயிடுறோம். அவரை நம்ம வணக்கம்னு திருப்பி சொல்கிறதுனால நம்ம அவரை வந்து வணங்குற அளவில் வச்சு பார்க்குறோன்றது உள் மனசே சொல்லுது. வணங்குற அளவு வச்சு பார்க்கல, சாதாரண அவர் நம்மளை வணக்கம்னு சொல்கிறார், நம்ம அவருக்கு வணக்கம் சொல்கிறோம், அவ்வளோதான் அளவுகள். இது சரியா தவறா? அதாவது நம்ம முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்மளை சந்திக்கும் பொழுது வணக்கம்னு சொல்லுவாங்க. நம்மளும் திருப்பிட்டு என்ன செய்கிறோம், வணக்கம்னு சொல்லக்கூடியதை நம்ம வழக்கமாக வைத்திருக்கிறோம். நீங்கள் வணக்கம் தான் சொல்லணும் அப்படின்லாம் அவங்க எதிர்பார்க்கறது இல்லை, ஏதோ ஒரு பதிலை தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வணக்கம்னு சொன்னால் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். வணக்கம் சொன்னாங்கன்னு வைங்களேன், வாழ்கண்டா என்ன வயிறு நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். அது ஒரு பிரார்த்தனை மாதிரி போயிடும். வணக்கம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஒரு மாற்று வழி இருக்குங்கிறக்காக சொல்லிக்கிட்டேன். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், வணக்கங்கிற அந்த வார்த்தையை அவங்க சொல்லும்போது வணங்குறதுங்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்களா இல்லை நமக்கு தெரியாது. நம்ம சொல்லும்போது வணங்குறோன்ற அர்த்தத்துலையா சொல்கிறோம்? இல்லை, வணக்கங்கிறாங்க, நம்மளும் என்ன செய்கிறோம், ஒரு பதில் மரியாதை அப்படிங்கிற வகையில் சொல்கிறோம். இது குற்றமாகுமான்னு கேட்குறாங்க. இது வந்து மனசில் உள்ளதும் கரெக்டாக இருக்கணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வாயில் உள்ளதும் கரெக்டாக இருக்கணும், சொல்லும் கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தன் இறைவன் இல்லைன்னு வந்து வாயினால சொல்கிறான், அந்த அர்த்தத்தை நான் நினைக்கலங்கிறான். நினைக்காட்டாலும் அதுக்கு அர்த்தம் அதானே, அந்த சொல்லுக்கு என்னதான் அர்த்தம், அதுதான் அர்த்தம். அப்போ மற்றவங்க என்ன அது விளங்குவாங்க, இவன் இறைவன் இல்லைன்னு தான் சொல்கிறான்னு விளங்குவாங்க. அப்போ நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் வார்த்தையும் கரெக்டாக இருக்கணும். வார்த்தை கரெக்டாக இருக்கிறது மட்டும் பார்த்தா உள்ளமும் சரியாக இருக்கணும். ஒன்று இருந்தால் சரியாக வர, ரெண்டு இருக்கணும். இஸ்லாத்தில் வந்து ஒருத்தன் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு நினைச்சேன்னு மனசுக்குள்ள லாயிலாக இல்லா சொல்லிக்கிட்டேன்னா வந்து இஸ்லாத்துக்கு வர முடியுமா? மனசுலையும் நம்பணும், வாயிலையும் என்ன செய்யணும், அது சொல்லணும். ரெண்டு சேர்ந்தா தான் இஸ்லாம் ஆகும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த வணக்கம்ங்கிற வார்த்தையை நம்ம அந்த எண்ணத்தில் சொல்லாட்டாலும் அந்த வகையான குற்றம் நீங்கள் வராது. நீங்கள் வணக்கங்கிற வந்து அந்த அர்த்தத்தை நினச்சி நீங்கள் சொல்லலை, வணங்குனீங்கிற குற்றம் வராது. ஆனால் என்ன குற்றம் வரும், தப்பான அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைன்னு தெரிஞ்சு பயன்படுத்துனீங்க, அந்த சின்ன குற்றம். குற்றம் இல்லைண்டாவாது, ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு வரும். இந்த வணக்கம்ங்கிற வார்த்தையை நம்ம அந்த எண்ணத்தில் சொல்லாட்டாலும் அந்த வகையான குற்றம் நீங்கள் வராது. நீங்கள் வணக்கங்கிற வந்து அந்த அர்த்தத்தை நினச்சி நீங்கள் சொல்லலை, வணங்குனீங்கிற குற்றம் வராது. ஆனால் என்ன குற்றம் வரும், தப்பான அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைன்னு தெரிஞ்சு பயன்படுத்துனீங்க, அந்த சின்ன குற்றம். குற்றம் இல்லைண்டாவாது, ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு வரும். இந்த வணக்கம்ங்கிற வார்த்தையை நம்ம அந்த எண்ணத்தில் சொல்லாட்டாலும் அந்த வகையான குற்றம் நீங்கள் வராது. நீங்கள் வணக்கங்கிற வந்து அந்த அர்த்தத்தை நினச்சி நீங்கள் சொல்லலை, வணங்குனீங்கிற குற்றம் வராது. ஆனால் என்ன குற்றம் வரும், தப்பான அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைன்னு தெரிஞ்சு பயன்படுத்துனீங்க, அந்த சின்ன குற்றம். குற்றம் இல்லைண்டாவாது, ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு வரும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு போங்க, அதுக்கு ஈக்குவலான வார்த்தையை அதே மாதிரி கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்கன்னு வாழ்கன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி பழகிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வராது. வணக்கம் என்றது வந்து வணங்குதல்ன்ற அர்த்தம் தான் அதுக்கு இருக்குதுங்கிறாங்க. அப்போ நாங்கள் வணங்கவே இல்லையே, எங்கள் மனசில் வணக்கம்ங்கிற அர்த்தமே இல்லையே, நாங்கள் சும்மா தானே ஒரு மரியாதைக்காக தானே சொல்கிறோம், அப்படி சொல்லலாமா என்பதுதான் அந்த கேள்வி. அதுக்கு நம்ம என்ன பதில் சொன்னோம், வணக்கம்ங்கிறது அல்லாஹ்வுக்குரியது தான். நீங்கள் வந்து நிஜமாக ஒருத்தருக்கு அப்போ சொன்னதான், அப்போ சொன்னது ஞாபகப்படுத்துறேன். இந்த யூடியூப்ல இருக்க அன்னைக்கு என்ன சொன்னார்ன்னு போடுறீங்கல்ல, அது ஒன்றும் இருக்க கேளுங்க. அதில் என்ன இருக்குது, நீங்கள் வணக்கம் என்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணால், வணங்கவில்லை என்று சொன்னாலும் அந்த வார்த்தை அந்த அர்த்தத்துக்குரியதாக இருக்கும் பொழுது சொல்லும் சரியா இருக்கணும், அந்த செயலும் சரியா இருக்கணும். நீங்க வணங்கவில்லை என்று நினையில அந்த ஒரு ஆளுக்கு வணக்கம்ங்கிறீங்க, ஆனா வணங்கல, அப்ப நீங்க வணக்கம் என்று சொன்னீர்களே, ஆனால் நீங்க வணங்கியவர் ஆக மாட்டீர்கள். நான் சொல்லி இருக்கிறதுல முந்தின பதில்ல, நீங்கள் அவரை வணங்கியவர் ஆக மாட்டீர்கள். ஆனாலும் ஒரு சந்தேகத்துக்குரிய வார்த்தையை நீங்கள் சொன்னதாக அந்த தவறு உங்களுக்கு வரும். ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டா, நீங்க வணக்கம் என்று சொன்னதனால் வணங்கியவர் ஆக மாட்டீர்கள். ஏன், நீங்க தான் வணங்கவே இல்லையே. சாதாரணமா அஸ்ஸலாமு அலைக்கும் நினைக்க ஒரு மரியாதை செய்யற மாதிரி நினைத்து கொண்டு சொல்றேங்கிறீங்க. அப்படி சொன்னாலும் அதுவும் நீங்க தவிர்த்துக்கிறீங்க. ஏன் தவிர்க்க சொல்றோம்,
நீங்க வணங்கிட்டீங்க என்பதற்கு அல்ல, நீங்க தான் வணங்கலையே, நீங்க வணங்கல, சும்மா ஒரு முகமன் கூறுறதுதான் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அந்த வகையில் நீங்கள் குற்றம் செய்யவில்லை. வணக்கம் செய்த குற்றத்தை நீங்கள் செய்யவில்லை. வேற என்ன குற்றம் செய்யறீங்க? இந்த அர்த்தம் உள்ள வார்த்தையை தப்பா மிஸ்யூஸ் பண்ணிருக்க, அந்த தவறு வரும், சிறு தவறு வரும். இதான் முந்தி சொன்னது. சரியா? முந்தி சொன்னதுங்கிறாங்கல்ல, முந்தி சொன்னதுலையும் அது இணை சிறுக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறேன். நல்லா வழங்கிக்கணும். எதை சொல்லியிருக்கிறேன்? ஒருவே இன்னொருத்தனை பார்த்து வணக்கம்ங்கிறான், வணங்குறதுக்கு அவன் சொல்லவே இல்லை, அதை கொண்டு கும்பிடவும் இல்லை, அவனை தெய்வமா நினைக்கவும் இல்லை, ஆனால் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், இதுதான் அவனுடைய மனசில் உள்ள நிலையாக இருந்தால் அவன் இணை கற்பிக்கிற காரியத்தை செய்யவில்லை. ஏற்கனவே சொன்னது ஏத்துக்கிறீங்கல்ல, அதை ஏத்துக்கிறத காட்டுறேன். அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். வேற என்ன தப்பு செய்யறான்? அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம் இருக்கும்போது அந்த வார்த்தையை நீ பயன்படுத்துற, அது தவிர்க்கணுமா இல்லையா? அந்த தவறு வரும். இணை கற்பித்த தவறு வராது, அந்த தவறு வரும். அந்த பொருத்தமற்ற ஒரு தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த தப்பு வரும். இது முந்தி சொன்னது. சரியா? முந்தி சொன்னதுல எந்த மாற்றம் இல்லை. சரி, போன வாரம் என்ன கேள்வி? இதுல இருந்தா கேள்வி கேட்கப்படுது. என்ன கேட்கிறாருன்னா, வணக்கங்கிறது நீங்க வணங்குதல்ங்கிற அர்த்தத்திலே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. வணக்கம்ங்கிறதுக்கு சும்மா சாதாரண அர்த்தம் இருக்குது, மரியாதை செய்யற அர்த்தம் இருக்குது, அப்ப சொல்லலாமான்னு கேட்கிறாரு. நல்லா கவனிக்க. நம்ம எதனால வேணான்னு முதல் சொன்னோம்? இணை கற்பித்தல் வராது. வணக்கம் என்று சொன்னால் இணை கற்பித்த குற்றம் வராது, வார்த்தை தப்பா இருக்குது என்ற குற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம்ல. அதை வச்சு கேட்கிறாரு, அந்த வார்த்தையே அந்த தப்பான வார்த்தை இல்லையேன்னு கேட்கிறாரு. கேள்வியாதான். எந்த கேள்விக்கு அது பதிலு? வணக்கம்ங்கிற வார்த்தைக்கு கும்பிடுதல், அந்த கடவுளை நினைக்கிறதுங்கிற அர்த்தம் இல்ல, முகமன் கூறுதல், வாழ்த்து கூறுதல் அப்படிங்கிற அர்த்தம் அகராதியில் இருக்குதுங்கிற கருத்துல தான் கேள்வி என்று கேட்கிறாங்க. இது கேள்வியாச்சா? அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் போன வாரம்? அப்படின்னு சொல்லிட்டு போங்கன்னு சொன்னா சொல்லல. வேற என்ன சொன்னேன்? வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியதுதான். நீங்க சொல்றது ஒரு வகையில் சரியா இருக்கு. இந்த வகையில வணங்கவில்லைங்கிறீங்கல்ல, அது கரெக்ட் தான். அது முந்தைய தானே சொல்லியிருக்கிறேன். ஒருத்த வணக்கம்ங்கிறான், வணங்குறக்கா சொல்றான் இல்ல, அப்ப சாதாரண வணக்கம்னு சொல்றான். அப்ப அந்த மாதிரி இல்லைங்கிற ஒரு கோணத்தில் நீங்கள் சொன்னாலும் இந்த வணக்கம்ங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான் என்று நன்னன் புலவர் நன்னன் என்கிறவர் கூட அவர் மொழிக்கு அவர் அத்தாரிட்டி எடுத்துக்கலாம். அவரோட சொல்றாரு வணக்கம்டா கும்பிடுறது தான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அதனால அதை தவிர்க்கத்தான் வேணும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லைன்னு தானே சொல்றேங்கிறீங்க. நீங்க அவனை வணங்கல, ஓகே, அது உண்மை. அந்த சொல்லுக்கு அந்த வணக்கம்ங்கிற அர்த்தம் இருக்குதுங்கிறதுனால தவிர்க்க சொல்றேன். நீங்க அதுதான் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்லைங்கிறாங்களேன்னு. நான் என்ன பதில் சொல்றேன்? அதுவும் சொல்லக்கூடாது. ஏன்? அந்த சொல்லுக்கு அதான் அர்த்தம் என்று சொல்லி ஒரு தமிழ்ல நல்ல ஒரு திறமையான ஒரு ஏற்கத்தக்க ஒரு அறிஞர் அவர் சொல்லி இருக்கிறாரு. நான் அதை கேட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலவர் நன்னன் அவர்கள் சொன்னதை உதாரணம் காட்டி வணக்கம்னா அதான் அர்த்தம், மரியாதை செலுத்துற அர்த்தம் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தவிர்த்து கொள்ளுங்கள் போன வாரம் சொன்னேன். சொல்லிட்டு ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்ல வணக்கம்ங்கிறது நாங்க வணங்கவும் இல்லை, அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்லை அப்படின்னு டிக்ஷனரிலாம் புரட்டி வச்சுக்கொண்டு அவருடைய ஆதாரங்களை காட்டி, இந்தங்க எங்கெங்க வணக்கத்துக்கு அந்த அர்த்தம் இருக்குது, வாழ்கன்னு சொன்னா ஏதாவது தப்புன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஒருத்தர் வாதம் பண்றாரு வைங்க. அவர் மொழியில போய் அந்த மொழி சம்பந்தப்பட்டதா போயிருது. இப்ப வணக்கம் என்பது மொழி சம்பந்தப்பட்ட விஷயமா மாறி போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், வணக்கம்ங்கிறது கும்பிடுறது தான். நன்னன் சொன்னது நான் ஏத்துக்கிட்டேன். அவர் சொல்ற அர்த்தம் தான் இருக்குது. அப்போ நீங்க வணங்கவும் செய்யக்கூடாது, அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது என்று நான் பதில சொல்லிட்டேன். இறுதியா நான் என்ன சொல்றேன்னு கேட்டேன், அந்த பதில ஒருவர் இப்படி சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? நான் வணங்கவும் இல்லை, அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லை. அவர் சில ஆதாரத்தை காட்டுறாரு. என்ன? அதை குரானை காட்டுவாரு, மொழியில காட்டுவாரு. அவர் என்ன காட்டுவாரு? சில டிக்ஷனரிலாம் எடுத்து காட்டி வணக்கம்டா வாழ்த்து முகமன் கூறுறதுங்க, நான் முகமன் தாங்க கூறுறேன் அப்படின்னு சொல்வாரையானால் அவரை போய் தடுக்க நமக்கு முகாந்திரம் இல்லை. எதை வச்சு தடுப்போம்? வார்த்தை சரியில்லைன்னு தடுப்போம். நீ வணங்கத்தான் செய்யறன்னு தடுப்போம். அவர் வணங்கவும் இல்லைன்ட்டாரு. அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லை, இந்த இருக்கு டிக்ஷனரி, நீங்க ஒரு ஆளா காட்டினீங்கன்னா நான் ஒரு டிக்ஷனரியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாரையானால்
அப்ப அவருடைய பார்வையில் அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்வாரையானால் அவரை போய் நம்ம தடுக்க முடியாது. தடுப்பதற்கு பாயிண்ட் சொல்லணும்ல. ஏன் செய்யறேன்னு கேட்கறாங்க, ஆதாரம் கேட்பார் அவரு. இதான் நான் சொன்னது. ஒட்டு மொத்தமா போன தடவை வந்து சொல்லுங்கடா சொன்னேன். வணக்கம் சொல்லாதீங்கன்னு தான் சொன்னேன், தவிர்க்கத்தான் வேணும்னு. வணக்கத்துக்கு அதான் அர்த்தம்னு சொன்னேன், அதுக்கு நன்னன ஆதாரமும் காட்டினேன், நீங்க தவிர்த்துக்கிறீங்கன்னு சொன்னேன். இதையும் ஏற்றுக்கொள்ளாம ஒருத்தர் என்ன செய்யறாரு, கிடையாது நீங்க வணக்கத்துக்கு அதான் அர்த்தம்னு நாங்க ஏத்துக்கிறோமா, வணக்கத்துக்கு வேற அர்த்தம் இருக்குங்கன்னு மொழியில கொண்டு போறாரு அவர். நம்ம மொழிக்காக அதை மறுக்கிறோம். வணங்குற செயலுக்கு மறுக்கிறது தனி, அந்த மொழியில் அந்த அர்த்தம் இருக்குதுங்கிற அடிப்படையில் ரெண்டாவது மறுக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் அவர் கேட்கிறாரு. இல்ல வணக்கத்துக்கு அந்த அர்த்தம் இல்ல, மரியாதை செலுத்துறது தான் அப்படின்னு அதுக்கு சில டிக்ஷனரியில் இருக்குது. நேற்று கூட சிலர் என்னுடைய முகநூல் பதிவுகளை கமாண்டில் சேர்த்துருக்குறாங்க அந்த அந்த அர்த்தத்தை எல்லாம். அப்படி ஒருத்தர் என்கிட்ட வாதிட்டால் நான் எதை வச்சு அவர்கிட்ட மறுக்குவேன்? நீ வணங்குற, நான் வணங்கலைன்ட்டாரு. இந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம், வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லைங்கிறாரு. நான் எப்படி நான் ஆர்குமெண்ட் அவர்கிட்ட பண்றது? பண்ண இயலாது. ஆர்குமெண்ட்னா நான் அதெல்லாம் முடியாது. அப்படி ஆர்குமெண்ட் பண்ண முடியும்? ஆர்குமெண்ட் பண்றதா இருந்தா அவனுடைய வாதத்தை முறிக்கும் வகையில் அந்த ஆர்குமெண்ட் இருக்கணும். அவன் என்கிட்ட என்ன வாதம் வைக்கிறான், நாங்க வணங்கவும் இல்லை, ஓகே வணங்கலன்னு நான் ஒத்துக்கிட்ட விஷயம், இந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்லை, நீங்க நன்னனை காட்டி நான் 10 பேரை காட்டுறேன் அப்படின்னு ஒருத்தன் வந்தானே ஆனால் அதுதான் அதனுடைய அர்த்தமா இருக்குமே, அது எனக்கு தெரியல. அப்படி இருக்குமே ஆனால் அவர்கிட்ட போய் நம்ம மறுக்க முடியாது, நம்ம ஒன்றும் சொல்ல இயலாது. இந்த ஒன்றும் சொல்ல இயலாது, ஒன்றும் சொல்ல இயலாது. தீர்ப்பு 20 தடவை கட் பண்ணி, இதுதான் அந்த தீர்ப்பு கடைசியா சொன்ன வாசகம். அவனை போய் தடுக்க நீ சொல்லியாதுன்னு சொல்லிவாச்சு. ஒருத்தன் பிடிவாதமா நான் அந்த அர்த்தம் இல்லைங்கிறான். அவனுக்கு ஒரு ஆதாரத்தை வச்சிருக்கிறான் மொழியில. எப்படி மறுக்கிறது அதை? இது வந்து முழுசாவும் கேட்காம நேத்து வந்து வணக்கம் சொல்லக்கூடாதுன்றாரு, இன்னைக்கு வணக்கம் சொல்லலான்ட்டாரு. அப்படி சொல்லியிருக்கனா? அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டா அது முடிஞ்சு வச்ச கதை. அது கூட எனக்கு ஒத்துக்கிறல, ஏத்துக்கிறலையே. நான் வந்து நன்னன் அவர்களுடைய வாசகத்தை வைத்து நான் என்ன செய்யறேன், அதான் அர்த்தம்னு அவர் சொல்றாரு. மொழி அறிவுல உள்ளவர், நம்ம தவிர்க்கணும், சுயமரியாதைக்கு பங்கம்னு அதை ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காருலாம் சொல்லிவிட்டு கடைசியா சொன்னது என்ன, ஒருவன் இப்படி வாதம் பண்ணுகிறான். எப்படி பண்றான்? நாங்கள் வணங்கவும் இல்லை, அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தமும் இல்லை, இந்த அதுக்கு ஆதாரம். இவன் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி செய்யறது? இந்த ஆதாரத்தில் இல்லை அப்படிங்கிற அந்த மொழியில் இருக்கிற மறுக்க முடியும் நமக்கு. அப்படி காட்டினானையானால் அவனை போய் நம்ம மறுக்க இயலாதுன்னு இருக்கும். ரெண்டுக்கு என்ன முரணு? முந்தி சொன்னதுலையும் அது இணை கற்பித்தல் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறான். வணங்குனா தான் இணை கற்பித்தல், வணங்காத நிலையில் வணக்கம் என்று சொன்னால் இணை கற்பித்தல் இல்லை என்று தான் முதல்லையும் சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்லியிருக்கிறேன். இந்த சொல்ல பயன்படுத்தலாமா என்று வரும்பொழுதுதான் அதனுடைய அர்த்தம் வணங்குதலாக இருந்த கும்பிடுதலாக இருந்தால் கூடாது. அது இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கிறான், நான் நினைக்கலாம், நான் அது கருதலை, அவன் நினைக்கிறான். அவன் சில ஆதாரங்களை அகராதி நூல்களை வச்சு காட்டுறான். அவனை போய் நம்ம மறுக்கிறதுக்கு பாயிண்ட் சொல்ல இயலாது, அவனை ஒன்றும் நமக்கு சொல்ல இயலாது. இதுல என்ன பிழையை கண்டுட்டீங்க? இல்ல நீங்க தான் பதில் சொல்லுங்க. அப்படி ஒருத்தன் சொல்றான், அதுக்கு என்ன பதில் சொல்றது? நீங்க தப்புங்க இல்ல, அவன் சொல்றான், என்ன சொல்றான், இந்தாங்க நாங்கள் வணங்கலைங்க, சரி அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லைங்க, இப்ப என்ன பதில் சொல்றவன்ட்ட என்ன சொல்ல? நீங்க என்ன, நான் அப்படி சொல்றேன், நீங்க என்ன பதில் சொல்லி தர போறீங்க அவனுக்கு? அதெல்லாம் கிடையாது, நான் சொல்லப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? மொழி சம்பந்தப்பட்ட விஷயம்ங்க. அந்த மொழி சம்பந்தமா அவன் ஆர்கியூமெண்ட் பண்ணான்னா அவன்கிட்ட போய் என்ன நம்ம பேசுறது? நான் ஒரு மொழி வல்லுநராக இருந்தா அதனுடைய விவாதத்தில் நுழையணும். வணக்கத்துக்கு என்ன அர்த்தம்லாம் இருக்கு, இது எடுத்து யாருடைய இதை ஏற்றுக்கொள்வது, அதுக்குள்ள டீப்பா போனா அது ஒரு விவாத பொருளாக ஆகுமே தவிர மற்றபடி அவன் இதை பொதுப்படையா மேலோட்டமா சொல்லும்போது அதுக்கு என்ன ஆன்சர் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, இது நல்லது இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுக்காத. இதுல என்ன இது வந்து பெரிய குறைய கண்டுட்டீங்க? இதை பிடிச்சிக்கிட்டு வணக்கம் சொல்லிவிட்டு நேற்று சொன்னது முந்தி சொன்னது வெட்டி சின்ன ஒருத்தர் கடைசியா அவனை ஒன்றும் சொல்ல இயலாது, அவனை ஒன்றும் சொல்ல இயலாது. இதை ஒரு 25,000 எடுத்துருது ஜாயிண்ட் பண்ணி. எவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டீங்க. ஏகத்துவத்தில் பயணித்தவர்கள் இவ்வளவு அறிவு கட்டா போகணும், மொத்தத்தையும் பார்க்க மாட்டீங்களா? சின்ன துண்டு தானே அது, 7.5 மணி நேரம் வீடியோவாது. அந்த ஒரு கேள்வியுடைய முழு பதிலை பார்த்தீர்களே ஆனால் அந்த பதிலை தவிர என்ன பதில் சொல்றது? நீங்க அந்த கேள்வியை போட்டு நீங்க ஒரு பதில் எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இதே கேள்வி உங்களை கேள்வி கேட்டு முழு பதிலா சொல்லணும். என்னது அந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னாரே ஆனால் அது கூடாதுன்னா அது என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுவீங்க? இதுதான் அடிப்படை, சரியா? அதனால இந்த வணக்கங்கிறது வந்து இது விஷமத்தான் அந்த கூடி போச்சுப்ப. தௌஹீதுல பயணித்தவர்களே இந்த மாதிரி மாறிட்டாங்க. என்னது இப்படா அந்த எல்லாம் சொல்றான்ல, சொல்றதுக்கு நல்லது எடுத்து கெட்டதை கண்டிச்சிட்டு போம். நான் சொன்னதுல என்ன கெட்டது இருக்குது?
இதுதான் சரியானதான் எனக்கு தெரியுது. ஆனால் உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் அவன்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்ய, அப்படி உங்கள்கிட்ட கேட்டானே ஆனால் உங்களுக்கு சொன்ன பதில் சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஒருவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இதான் அர்த்தம் நான் வணங்கலைன்னு சொல்லுவானே ஆனால் அவனும் நம்ம ஒன்றும் செய்யலாதுங்கிறேன். அவனை என்ன செய்ய முடியும், அடிக்க முடியுமா? உங்களுக்கு சொன்ன போதனையில் நான் என்ன சொல்கிறேன், தவிர்க்கத்தான் வேணும். வந்துருச்சுல, டவுட்டுன்னு வந்துருச்சுல, அது தவிர்க்கத்தான் வேணும். அப்போ தவிர்க்கத்தான் வேணும்னு சொல்லிவிட்டு ஒருவன் இப்படி செய்தானேயானால் அவனை தடுக்க இயலாதுன்னு நான் சொன்னா, இது வணக்கம் சொல்லலாம் என்பதற்கு ஆதாரமா, ஷிர்க்குக்கு ஆதாரமா, இணை கற்பித்தலுக்கு ஆதாரமா? இப்படிதான் ஒருத்தனுடைய கருத்தை சிதைச்சிங்கன்னா இதுக்கெல்லாம் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? ஒருத்தன் என்ன சொன்னாங்கிறதுக்கு அவனு ஷிர்க்கத்துக்கு சுமத்துறீங்க. அவன் மீது ஷிர்க்குங்கிற பயங்கரமான ஒரு விஷயம், ஷிர்க்க ஒழிக்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு பாடுபட்டிருக்கிற ஒரு மனிதனை இப்போ மனுஷன்ட்ட போய் என்ன செய்றீங்க, ஷிர்க் ஆதரிச்சாச்சு இப்ப என்ற அளவுக்கு சொல்றீங்களே, இதுக்கெல்லாம் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நல்லா கேட்க மாட்டோம். ஒரு மனிதனுடைய கொள்கையே மாத்துறீங்களா? அப்படி செய்யாவிட்டால் உங்க பக்கம் திரும்பிடுமே ஷிர்க்கு குஃப்ருங்கிற விஷயத்தெல்லாம் அவ்வளோ லேசாக சொல்லிட்டு போயிருவீங்களா? அப்போ இதுதான் அதில் ஒரு விஷயம். அடுத்து இதுக்குரிய பதில் நான் சொல்லிட்டேன். சரியா? அப்போ ஏன் திசை திருப்புறீங்க? முழுசாக அதை மக்கள்கிட்ட போய் நாங்கள் வெட்டணுமா, அதை நீக்கிட்டோமா போட்டுக்கிட்டு, நீங்கள் பாரதூரமான விஷயமா இருந்தால் அந்த வீடியோ என்ன டெலிட் பண்ணி விட்டுட்டோமா, அதை முழுசாக பார்த்தா மக்கள் சரியாக விளங்கிக்கிடுவாங்க என்ற காரணத்தினால்தான் அது இன்னைக்கு வரைக்கும் அதில் இருக்கிறது. திருத்தவோ கட் பண்ணவோ வெட்டவோ இல்லை, அப்படி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதில் சொல்வது உங்களுக்கு நோக்கம் என்ன? முழுசாக கேட்டால் அதில் எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்குமே விளங்குறது. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, அது நேற்று சொன்ன துண்டு துண்டா வெட்டி போட்டு நேற்று கூடாது சொன்னல, இதில் விளக்கம் கூடுதலாக வருதுல்ல, இந்த உதாரணம்லாம் காட்டியிருக்கிறோம்ல, அந்த உதாரணத்தின்படி அதில் வந்து வணக்கங்கிற வரல தானே. அப்படின்னா அதை தப்புன்னா அதுக்கு வாதமாக பதில் சொல்லு. அது வந்து வணக்கம், அதுலேயும் வணக்கம் தான் வருகிறது என்று அதுக்கு வாதம் வைத்து பதில் சொல்லணும். அப்படி சொல்லாமல் வணக்கம் சொல்லலாம், வணக்கம் எல்லாம் போச்சு, தௌஹீது பேச என்னங்க இப்படிங்கிற அளவில் பேசினா எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ என்ன, வெறுப்பை விதைக்கணும். வெறுப்பை விதைக்கிறது என்பதையும் ஒரு பெரிய கொள்கையாக வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க இருக்கிறார்கள் என்பதை வைத்து பார்த்தால், என் மீது ஒரு நடவடிக்கை என்று சொல்லக்கூடியதற்கும் பேசிக் என்ன, இதுதான் பேசிக்கா இருக்குது. அது ஒரு